மீனாவை டெக்கரேஷன் பண்ண விடாமல் பார்த்தீங்கன்னா விஜய் வீட்டிலேயே வச்சு ட்ராமா ஆடிட்டு இருக்காங்க. இதில் தெரிய மீனா பார்த்தீங்கன்னா அத்தையை மீறி நான் போக முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற டைமில் தான் அவங்க லேபர் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி ஏன் மீனா இன்னும் வரவே இல்லை, ஆர்டர் பண்ண பூவெல்லாம் வந்துருச்சு, நீ வந்ததானே சீக்கிரம் டெக்கரேஷன் முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ல. அக்கா என்னால் வர முடியாதுக்கா, எங்கள் அத்தை என்னை விட பண்ணுறாங்க, அதனால் நீங்களே பண்ணுங்கள், நான் எப்படி பண்ணணும்னு மட்டும் சொல்கிறேன், அதே மாதிரி பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீனா சொல்ல. சரி எப்படி பண்ணு சொல்லுன்னு சொல்ல எல்லாருமே வந்து மீனாவை ஃபோன்லேயே சொல்கிறாங்க. ஃபோனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு அங்கே டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக செய்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப பாராட்டுறாங்க மீனாவை. இது ஒரு பக்கம் நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை ஸ்கூலில் விட போன முத்து பார்த்தீங்கன்னா கிறிஷை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா போய் அவங்ககிட்ட பேச அவங்க அம்மாவுமே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷாக்காங்க வராங்க. என்னடா இது முத்து திருப்பி கண்டுபிடிச்சிட்டேன், என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிறேன் தான். முத்து எப்படி இருக்க, நல்லா இருக்கேன், ஏன் இப்படி எப்போ வந்த அப்படின்னு கேட்க, நான் இங்கே தான் இருக்கேன், எங்கள் அப்பா இங்கே தான் வேலை செய்கிறார், அதனால தான் விட்டு போக வந்தேன், அந்த டைமில் தான் உங்களை பார்த்தேன், நீங்கள் இந்த ஊரில் தான் இருக்கீங்களா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் இல்லைம்மா, ஏமா சொல்லாமல் கொள்ள மாட்டீங்க அப்படின்னு. இல்லைப்பா அந்த ஊரில் சில பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால தான் நான் சொல்லாமல் கொள்ள மாட்டேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, அதில் அவங்க அம்மா வந்து இங்கே தான் வேலை செய்கிறாங்க, அதனால தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல. சரிம்மா நல்லதும்மா, அவங்க அம்மா யாருன்னு சொல்லுமா, நான் பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லு. இதெல்லாம் வேணாப்பா, அதெல்லாம் என்னத்துக்கு, உனக்கு தேவையில்லாத வேலை என்னவோ அது மட்டும் பாருப்பா அப்படின்னு சொல்ல. சரிம்மா சரி கோவப்படாதீங்க, வாங்க எங்கள் அப்பா கிட்டேன்னு சொல்லி விட்றேன், அவரு இவங்க நல்லா பார்த்துவாரு கிருஷி அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, நீ உன் வேலை என்னவோ அதை பட்டு பாரு, அவர் இன்னும் போகிறாங்க, அதுக்கெல்லாம் என்னாச்சும் ஏதாவது சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல. சரிம்மா சரி நல்லா இருக்குங்களா, சரி நான் அடிக்கடி வந்து பார்க்குறேம்மான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு முத்துவும் பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்கு கிளம்பி போகிறாரு. அங்கே போய் பார்த்தா பார்த்தீங்கன்னா மீனா இருக்கிறதில்ல. ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு டெக்கரேஷன் எல்லாம் அவங்க ஆளுங்க நல்லபடியாக செஞ்சுட்டு இருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லாருமே பாராட்டுறாங்க. இந்த விஷயம் முத்துக்கு ஏறி வர உடனே மாலையெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா கங்க்ராட்ஸ் மீனா, நீ வீட்டுக்கு வந்துட்டே பார்த்தீங்கன்னா நான் டெக்கரேஷன் நல்லபடியாக முடிச்சுட்டேன், அங்கே இருக்கிறவங்களாம் அவ்வளோ பாராட்டினாங்க, உன்னை அந்த அளவுக்கு சிறப்பாக செஞ்சுருக்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்ல. இதை கேட்ட வித்யா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் கேட்குறேன். டேய் என்னடா சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க. ஆமாம்மா, அவள் வீட்டில் இருந்தபாடு வந்து எல்லாம் எப்படி செய்யணும்னு நினச்சாலும் அது எல்லாத்தையுமே வந்து அவள் ஆளுகளை வச்சு செய்ய வச்சிட்டா, அதனால் மண்டபத்தில் இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி பாராட்டினாங்க, அதுக்குனால தான் மாலை வாங்கி வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல. இதை கேட்ட வித்யா பார்த்தீங்கன்னா பொறாமையில் பொங்குறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது. அடுத்து என்ன நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது அடுத்தடுத்த வீடியோ சொல்கிறேன். மேலே இது பண்ண வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூட பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் நான் பாடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.